தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ. வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் மழவும் என்னை கைவிடவே மாட்டீ. பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்துக்கு என்னை காப்பாற்றுவீ. சொன்ன
சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்துப் போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்துப் போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே.
காலத்திலே வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நீடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் உள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். சங்கீதம் 77 தேவ ஆவியானவர் எனக்கு நேற்று இரவில் பகுதியை எனக்கு காட்டினார். சாம்ஸ் 77. அநேக வேளையில் வாக்குத்தத்தங்கள் நாம் நிறைய பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலை அநேக வேளையில் நாம் காணும் மட்டும் நாம் போகிற பாதை ஒரு கடினமான பாதையாக தான் இருக்குது. இதில் நிறைய வேளைகளிலே நாம் சோர்ந்து போய் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது,
இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் எங்கே நிறைவேற போகுது? உண்மையிலே இப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எனக்கு தான் சொன்னாரா, இல்லை இதெல்லாம் ஒரு நானாக யோசித்துக்கிட்டேனா? இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு தானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆயிடுது. வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளிலே சில வேளைகளிலே மனம் சோர்ந்து ஏறக்குறைய எல்லாத்தையுமே நம்ம இழந்ததை போல நிற்கிறோம். சங்கீதம் 77 கூட ஆசாப் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக தான் கடந்து செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 77வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். அவருக்கு ஒரு ஆபத்து நாள் வந்தது. இந்த நாளில் ஆண்டவரை தேடினார். இந்த 3வது வசனம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாய் தெரிந்தது. அதில் இப்படியாக சொல்லுகிறது, நான் தேவனை நினைத்த போது அலறினேன். I was troubled when I remembered God. அவர் போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் தேவன் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார், நல்லவராக இருந்தார், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலையில் இந்த தேவனே என்னை மறந்தாரோ, இந்த தேவனே என்னை கைவிட்டாரோ, இந்த தேவன் என்னை விட்டு விலகிட்டாரோ, ஒருவேளை என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் இந்த தேவனால தான் இப்படி நடக்குதோ? நான் தேவனை குறித்து யோசித்த போது நான் கலங்கினேன், நான் அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. மை ஸ்பிரிட் வாஸ் ஓவர்வெல்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவனுக்கு முன்பாக தொடர்ந்து நீங்கள் அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை வைக்கிறார். 7வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? Will the Lord cast us off forever? And will he be favorable no more? 8வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? Is his mercy clean gone forever? Doth his promise fail forevermore? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். Hath God forgotten to be gracious? Hath he in anger shut up his tender mercies? அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இது என் பலவீனம். And I said, this is my infirmity. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோர்ந்து போன காலத்தில் அவர் எதை செய்கிறார் என்று அந்த வாசனம் சொல்லுகிறது. பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறல. அவர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. நம்ம கூட அநேக வேளைகளில் வாழ்க்கையில் ஒருவேளை யாரையும் கேட்டிருக்க மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளே உண்மையிலே ஆண்டவரே நீங்கள் நான் மறந்துட்டீங்களா? ஆர் யூ ஸ்டில் ஃபேவரபிள் ஓவர் மீ? எல்லாம் இருந்தால் ஏன் இப்படி நடக்குது? அநேக வேளையில் கேள்விகள் கேட்குறோம். பாருங்க, வேதத்தில் அநேக பாத்திரங்கள் உண்டு. இந்த பாதை வழியாய் கடந்து போனது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தின் வழியாய் நடத்தின போது, இந்த வனாந்திரத்திலே பிறந்த ஒரு சந்ததி ஒன்று இருக்குது. இந்த வனாந்திரத்தில் பிறந்த சந்ததி எகிப்தை பற்றியும் பார்க்கலை, கானான் தேசத்தையும் பார்க்கல. வனாந்திரத்தில் பிறந்து வனாந்திரத்திலே வளர்ந்துருக்காங்க. All that they knew was the wilderness. அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வந்தவர்களும் கிடையாது, கானான் தேசத்தை பார்த்ததும் கிடையாது. இது ரெண்டுக்கும் நடுவில் இவங்க அலசடிப்பட்டு கொண்டு, எகிப்தில் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு கேள்விப்படுறாங்க, கானானில் இப்படியெல்லாம் இருக்கும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார்னு அதை தான் கேள்விப்படுறாங்களே தவிர, ஆனால் வனாந்திரத்தில் தான் இருக்காங்க. அது ஒரு கூட்ட ஜனம். நகோமியின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, திடீரென்று தன்னுடைய கணவனையும்
2 மகன்களையும் இழந்து ஒன்றுமில்லாமல் கசப்பாய் மாறின அவளுடைய வாழ்க்கை. She lost everything. She lost everything. அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாடில் வரும்போது இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனையோ வருஷம் பெரும்பாடோடு இருந்தா, 12 வருஷம் பெரும்பாடோடு இருந்தா. இந்த குளத்தை அழுகை உட்கார்ந்து அந்த மனுஷன் 38 வருஷம் வியாதினால் அங்கேயே தான் உட்கார்ந்துருந்தான். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அநேக வேளையில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், நான் சோர்ந்து போய் தேவன் மறந்தாரோ, அவர் உருக்கமான கிருபைகளை என்னை விட்டு நீக்கிட்டாரோ, ஒரு இரக்கங்கள் இல்லாமல் போயிடுச்சோ, அற்று போயிடுச்சோ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இது என்னுடைய பலவீனம், என்னுடைய பலவீனம். நம்ம கூட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத பட்சத்தில் அதை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காலை வேளையில் இந்த சங்கீதத்தில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். I will remember the works of the Lord. I will remember thy wonders of old. I will meditate also of thy work and talk of thy doings. Thy way, O God, is in the sanctuary. Who is so great a God as our God? தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? சொல்லிட்டு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். Thou art the God that doest wonders. Thou hast declared thy strength among the people. இந்த காலை வேளையில் சோர்ந்து போகிற நேரம் இல்லை, மனம் உடைந்து போகிற நேரங்களில் நான் எதை நினைக்கணும்னா, ஓ நீர் பெரிய தேவன், நீர் செய்த கிரியைகள், நீர் செய்த அதிசயங்கள், ஓ அவைகளை நான் நினைப்பேன். நீர் எப்படி ஆதி நாட்களிலே மோசேயும் ஆரோன் வழியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு வந்தார். இந்த பகுதியின் கடைசி வசனம் அப்படி சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, அநேக வேளைகளில் அவர் நடத்தி கொண்டு போகும்போது அவர் முன்பாக செல்லுகிற அந்த காலடிகளே எல்லாம் இருக்கும். ஏன்னா அவருடைய வழிகள் அப்படிப்பட்ட வழிகள். என்ன மாதிரி வழிகள்னால், தண்ணீர்களுக்குள்ளே பாதையை உண்டு பண்ணி அதன் வழியாய் அவர்களை நடத்தி சென்றார். ஒருவேளை நான் இப்படியா நினைக்கிறேன், ஒருவேளை அவருடைய அடிச்சுவடுகளை அந்த எகிப்தியர்கள் பார்த்துருந்தாங்கன்னா முன்னாடி போகிறத, ஒருவேளை அவங்களும் அந்த செங்கடலுக்குள்ளே இறங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் அடிச்சுவடுகளே இல்லை, காலடியே தெரியலை, பாதையை உண்டு பண்ணி அவரோடு அவர்கள் இருந்து மேய்த்து நடத்தி கொண்டு போனார். அதனால தான் என்ன ஆச்சுன்னா, பாதை ஒரே பாதையாக தான் தோணுச்சு. பார்க்கும்போது ஒருத்தருக்கு அது விடுதலை, இன்னொருத்தருக்கு அது வீழ்த்தப்பட்ட நிலைமை. ஹல்லேலூயா. நடத்தின பாதையில் எகிப்தியரும் கூட தான் வந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலருக்கோ அது விடுதலை, இஸ்ரவேலருக்கோ அது ஒரு விடியல். ஆனால் எகிப்தியருக்கோ வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை. இந்த காலை வேளையில் எதுவுமே தெரியலையே, காலடி கூட தெரியலையே, எதை நம்பி நான் முன்னேறுவது என்று நினைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார். My God who does wonders. அதிசயங்களை செய்கிற தேவன் நான். அடிச்சுவடுகள் இல்லாமல், காலடி தெரியாமல் பாதைகளை உண்டு பண்ணி அதில் உன்னை நடத்தி கொண்டு போவேன். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை நடத்துவது போல நடத்தி கொண்டு போவேன். ஹல்லேலூயா. நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த காலை வேளையில் தெய்வ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஓ ரப ஷதல ரகபோ ரப
ஆண்டவரே, எதுவுமே தெரியலையே, காலடி கூட தெரியலையேப்பா, எதை நம்பி நான் போவேன்? கர்த்தர் சொல்றாரு, என் காலடி தெரிஞ்சா என் திட்டம் நிறைவேறாதுப்பா. நீ முன்னேறி போ, நீ முன்னேறி போ. எந்த காரியத்தில் நான் உன்னை விடுதலை பண்ணுவேன், அதே காரியம் உன்னுடைய சத்ருவுக்கு வீழ்ந்த நிலைமையை தரும். கால வேளையில் அவரிலே நாம் நம்பிக்கை, அவரிலே நம் நம்பிக்கை. அவரை மாத்திரம் நான் நம்பினேன், அவரை மாத்திரம் நான் நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. நம்ம பார்த்த வேத பாத்திரங்கள்லாம் ஒருவேளை நல்ல ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் இருந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது. ஏன் அந்த ஸ்திரீக்கு 12 வருஷம் பெரும்பாடு இருக்கணும்? ஒரு 3 வருஷம் இருந்திருந்தால் பரவாயில்லையே. இயேசு ஒரு 30 வயசில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வந்திருந்தா கூட அவர் முடிக்கிறதுக்குள்ளே சோகத்தை கொடுத்துருவாருன்னு நினைக்கலாம். லுக்ஸ் லாஜிக்கல், பட் we don't know. We are not God. சகலவற்றையும் அறிந்த தேவன் அவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவருடைய திட்டம், அவருடைய செயல், அவருடைய கிரியை. களிமண் கோயவனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவருடைய வணைவுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றதான் அது அழைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் பெரியவர், அவர் பெரிய தேவன். ஓ ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அதான் நம்ம பார்த்தோம், நம்ம அதை தான் பாடினோம், அதை தான் அறிக்கையாக பாடணும். இன்னைக்கு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பலன் அடைந்து எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டியவர்களாய் தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து பேசுகிறார். Remember the works of old. கிரியைகளை நீ நினைவு கூறுவாயாக. என்னுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நீ நினைவு கூறுவாயாக. எப்படி நான் அந்த ஜனங்களை மோசேயும் ஆரோன் வழியாக ஒரு செங்கடலின் மத்தியிலே ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு வந்தேனோ, அதே போல உன்னையும் நடத்துவேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து திருவுளம் பற்றுகிறார். நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த காலை வேளையில் நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைப்பேன்.
பாத்திரமே வாழ்க்கை யானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வைக்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வைக்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலை வேளையில அவரிடத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து அவரை மாத்திரம் நம்பியிருப்போம். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். He is a faithful God. He is a faithful God. Oh, we worship you, Jesus. Hallelujah. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். Hallelujah, Jesus. I love you, Lord. Oh, your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. I love you, Lord. Oh, your mercy never fails me. All my days
I've been held in your hand. The moment that I wake up till I lay my head, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I love your voice. You have led me through the fire in darkest night. You are close like no other. I've known you as a father. I've known you as a friend. I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. Your goodness is running after me. Your goodness is running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running after me. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. வாழ்நாள் முழுதும் உண்மையுள்ளவரே, வாழ்நாள் முழுதும் நீர் நல்லவரே. சுவாசம் முடியும் வரையிலும் பாடுவேன் உந்தன் நன்மைகளை. வாழ்நாள் முழுதும் உண்மையுள்ளவரே, வாழ்நாள் முழுதும் நீர் நல்லவரே. சுவாசம் முடியும் வரையிலும் பாடுவேன் உந்தன் நன்மைகளை. பாடுவேன் உந்தன் நன்மைகளை. பாடுவேன் உந்தன் நன்மைகளை.